விடை இருக்குமேயானால் நான் ஆரியனும் அல்ல, திராவிடன் வருது, சாரி, திராவிடனும் அல்ல, மான தமிழன் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? பண்பாடு, கலை, இலக்கியம், கல்வி, கேள்வி, இதையெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் நம்முடைய வாழ்க்கை. அப்படி வாழ்கிறோமே என்றால் சத்தியமாக இல்லை. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சத்தியமாக இல்லை. ஏன் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சுதந்திரமாக ஒரு தேர்தல் நடக்கிறதா என்பதும் இல்லை. இன்னைக்கு நாங்கள் சுற்றுலா வேட்பாளர் கூட சுற்றி வரும்போது பார்த்தோம். அதாவது மந்தையா ஆடு மாடு அடிச்சு வச்சிருக்கிறது போல் குற்றவாளி ஏதோ ஒரு வீட்டு தோட்டத்தில் திருட்டு பயிரை மேய்ந்து வந்தது போல கூட்டம் கூட்டமாக மடக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த இந்த கூட்டம் கூட்டத்துக்கு நாங்கள் அனுமதி வாங்கணும். காவல்துறையே, அந்த கூட்டம் கூட்டத்துக்கு அனுமதி வாங்கப்பட்டுள்ளதா? மக்கள் அவ்வாறு அடைக்கப்பட்டுள்ளார்களே, அதை பத்தி என்ன? அதுதான் ஜனநாயகமா? இது ஒரு பணநாயகம் இல்லையா? சொல்லுங்க. அந்த காலத்தில் 5 இணைகளோடு நம் நல்ல வாழ்க்கையை, செம்மந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அப்படி வாழ்கிறோமா? மலையும் சேர்ந்த இடம் கல் குவாரி. என்ன குவாரி? கல் குவாரி ஆகி போச்சு. கடலும் சேர்ந்த இடம் அதானியினுடைய துறைமுகம் ஆயிடுச்சு. வயலும் சேர்ந்த இடம் பிளாட்டுகளா மாறி போச்சு. இப்படி எண்ணற்ற வளங்களை கொள்ளடித்து உண்டி கொடுத்தவன் ஊரிலே ஒருத்த வளம் வந்து கொண்டு இருக்கிறான். அவன் ஏழையினுடைய உரிமைகளை எல்லாத்தையும், மக்களுடைய உரிமைகளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு உரிமை மீட்பு போராட்டம் நடத்துறான். உரிமை மீட்பு போராட்டம். அதாவது ஊழல் செய்வதன் மூலியமாக உரிமைகளை விட்டு கொடுத்தார். என்னென்ன உரிமைகளை விட்டு கொடுத்தார் பாருங்க. கச்சத்தீவை விட்டு கொடுத்தானா? கச்சத்தீவை விட்டு கொடுத்தாரு. ஈத்தேன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், கல்வி, 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு முதல் பொது தேர்வு, விலைவாசி ஏற்றம், சொத்து வரி, கரண்ட் பில் வரி, எல்லா வரிகளையும் ஏற்றி ஏழை எளிய மக்களின் தலையில் அம்மியில் மிளகாய் அரைப்பது போல் அரைத்து வைத்து கொண்டு நம்மிடம் ஓட்டு வாங்கி கொண்டு, நோட்டை கொடுத்து விட்டு ஓட்டை வாங்கி கொண்டு ஆட்சியில் அமைந்து இன்னைக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என பல செயல்களை செய்து, கலையென செய்து காசு பணம் சம்பாதிச்ச கூட்டம் தான் அந்த திராவிட கூட்டம். காசு பணம் சம்பாதிச்ச கூட்டம் தான் அந்த திராவிட கூட்டம். அந்த இன்னைக்கு திராவிடன் என்பது ஒரு மொழியும் அல்ல, ஒரு இனமும் அல்ல. இந்த பிடி நாயர் வந்தால, பிடி நாயரும் இந்த ராமசாமியே இல்லைன்னா திராவிடம் நிச்சயமா தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. திராவிட அன்னைக்கு அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடுன்னா அன்னைக்கே அவனுக்கு சுடுகாடுல போய் படுத்துருந்தா இன்னைக்கு நம்ம இந்த கூட்டம் பேச வேண்டிய வேலையே கிடையாது. நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த கூட்டம் போய் சுடுகாட்டில் படுத்திருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த கூட்டத்துக்கு வேலையே கிடையாது. அதாவது நீட்டுன்றத ஒன்று கொண்டு வந்தாங்க. நீட்டை நாங்கள் ஒழிக்கிறதுக்கு ரகசியம் வச்சிருக்கிறோம். நாங்கள் அந்த ரகசியத்துக்கு விடை தெரியல. அந்த நீட்டை கொண்டு வந்தது திமுக கட்சி காங்கிரஸோட கூட்டணி இருந்தது. அந்த காங்கிரஸ் கட்சி நீட்டை வழக்கு தொடுத்து நீட்டு அவசியம்னு கொண்டு வந்தது. காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருந்தவன் நீட்டை வந்து விலக்கு கொடுத்தாதான் நாங்கள் கூட்டணி இருப்போன்னு அப்பே சொல்லலாம்ல. ஏன் சொல்லல? எந்தெந்த வகையில் அதிகாரத்தை கைப்பற்றி எந்தெந்த வகையில் சுருட்டுவதோ அந்தந்த வகையில் தமிழக அரசு என்று கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்முடைய வளங்களை எல்லாம் பறி போயிடுச்சு. இனிமே நம்ம வளங்களை காப்பாற்றணும்னா நமக்கு கண்டிப்பா வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அபிநயாவுக்கு 2வது இடத்தில் உள்ள சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். ஒரே ஒரு ஆள் உள்ள போகட்டும் பாருங்க.
சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு பாருங்களா. வீரம் கொண்ட அபிநயா வீறிட்டு எழுந்து என்ன கேள்வி கேட்கிறார், என்ன பதில் சொல்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால் நிச்சயமாக அங்கே இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய அபிநயாவினுடைய கேள்விக்கு பதில் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய கொள்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கான எதிரான கொள்கையை தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். மனிதருக்கு எதிரான கொள்கையை தான் கடைபிடித்து வந்தார்கள். மனிதனுடைய மேம்பாடு, வாழ்க்கை மேம்பாடுக்கு எந்த சட்டத்திட்டமும் வகுத்து கொடுக்கல. முத வந்து மரக்காணத்தில் சாராயம் காய்ச்சினாங்க. அந்த சாராயம் காய்ச்சது தவறு, சரியாம போயிருக்கலாம். அந்த தவறை திருத்தி கொள்ளாத அரசு கள்ளக்குறிச்சியில் சாராயம் விற்கிறாங்க. இங்க விக்கிரவாண்டி தொகுதியிலே சாராயம் விற்கிறாங்க. திருக்கை அத்தியூர் அன்னி அத்தியூரா திருக்கை அத்தியூர்ல சாராய பாக்கெட் வைக்கிறாங்க. காளியம்மாள் கோயிலுக்கு பின்னாடி இந்த சரக்கை குடிச்சுக்கின்னு கூட்டத்தை கூட்டிக்கின்னு இருக்கிறது திமுக கட்சிக்காரன் தான். காவல்துறை முடிஞ்சா போய் தடுத்துங்க. நாடு நல்லா இருக்கணும்னா, நாட்டில் உள்ள மக்கள் நல்லா இருக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்களித்து, நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கான கட்சி, இந்த மக்களுக்கான கட்சி, இந்த மொழிக்கான கட்சி, இந்த இனத்துக்கான கட்சி என்பதை நீங்கள் மறவாமல் அபிநயாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள முதல் பெட்டியில் 2வது வரிசையில் உள்ள மைக்கு சின்னத்திற்கு வாக்களிங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.